இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போலோ ரெட் மாதிரியே இருக்கும், ப்ளஸ் வந்து ஷிஃப்டோட ரெட் மாதிரியே இருக்கும். அப்படியே இது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்க. ஆனால் இது நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அந்த மாதிரி ரெட் இல்லைங்க. இது கொஞ்சம் கஸ்டமரே கூப்பிட்டு போயிட்டு இது பெயிண்ட் ஷாப்பில் கொடுத்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டீட்டெயில் எடுத்து நீட்டாக அவருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு கோடு க்ரியேட் பண்ணி இது தனியாக யூனிக்காக பண்ண கலருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பார்த்தா எல்லாருமே சடனாக பார்த்தா போலோ ரெட்டுன்னு வாங்க, இல்லை போலோடைய ஷிஃப்ட்டோட ரெட்டுன்னு வாங்க. இது போலோ ரெட் மாதிரியே இருக்காது, ஷிஃப்ட் ரெட் மாதிரியே இருக்காது. பார்க்க நேரில் பார்த்தா தான் இதோட டிஃப்ரெண்ட் தெரியும். அதேமாதிரி அலாயும் பார்த்தீங்கன்னா பிளாக்கு இல்லைனா கிரேன்னு சொல்லுவாங்க. பார்த்தா பிளாக்கும் இருக்காது, கிரேவும் இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க. அதையும் அவர் தாங்க சூஸ் பண்ணி கொடுத்தாரு. கஸ்டமருடைய சூஸிங் தான் இது ரெண்டுமே பெட்டராக வரணுன்றதுக்காக ஃபுல்லாக அவருடைய சூஸிங்கை வச்சு, ஏன்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல, அவர் ஒரு டிசைனர்ன்றனால ஃபுல்லாக அந்த அவருடைய கோடிக்கே போய் அவருக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்து கொடுத்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்ஜின் செக்ஷனும் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அதே கலர் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கு. அப்புறம் டோர் பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலர் அதே ஒரிஜினல் கலரு ரிப்பீட் பண்ணியிருக்குங்க. கண்டிப்பாங்க. இதோ இந்த பேனல் தாங்க. இந்த பேனல் பார்த்திங்கன்னா ஒரு லைட் சில்வரில் இருந்தது, இதை கொஞ்சம் டோன் ஏற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டார்க் சில்வர் கொடுத்துருக்கோங்க. இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சதாங்க கம்ப்ளீட்டாக. இது இந்த ஒரு பீஸ் மட்டும். இந்த மற்ற டோர் பேட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் தான். இது அப்படியே திரும்பி இதே மாதிரி கிளியராக இன்டீரியர் க்ளீனிங் பண்ணி இன்டீரியர் டீட்டெயிலிங் பண்ணி கொடுத்துருக்குங்க வண்டியை. கம்ப்ளீட் வண்டி இன்டீரியர் க்ளீனிங் அண்ட் இன்டீரியர் டீட்டெயிலிங். இது லவனியஸ் கார் மாதிரியே இல்லை, புதுசு மாதிரி. ஆமாங்க. இந்த லோகோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோகோ குரோமில் இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இந்த லோகோ குரோமில் இருக்கும். இந்த லோகோ வந்து பிளாக்ல அடித்ததுக்கு காரணம் வந்து லோகோ ஃபுல்லாக அங்கங்கே டேமேஜ்டு. இந்த ஹோல் செட்டு தான் கிடைக்குதுன்றதுனால இதை மட்டும் நாங்கள் அப்படியே மாஸ்க் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஹேண்டில்ஸும் பெயிண்ட் பண்ணுதுங்க. இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஹேண்டில்ஸும் இந்த 2 ஹேண்டில்ஸும் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி. ஆமாம், இந்த 2 ஹேண்டில்ஸுங்க. ஓகே. வேறு ஃப்ளோர் மேட், இந்த கலர் ஃப்ளோர் மேட் ஃபுல்லாகவே ஃப்ளோர் மேட்டை சொல்ல மாட்டேன் பாருங்கள். ஃப்ளோர் மேட் ஃபுல்லாகவே ஸ்டிச்சபிள், கம்ப்ளீட் ஸ்டிச் பண்ணி இதுக்காகவே எடுத்துகிட்டு போய் தனியாக ஸ்டிச்சிங் பண்ணி ஃபுல்லாகவே ஃப்ளோர் மேட் ஃபுல்லாகவேங்க ஃபுல்லாக ஏற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கரெக்டாக போட்டு கொடுத்துருக்குங்க. ப்ளூ கலர்ஸும் அது எரியுமா? இது லைட்ஸ் வந்து ப்ளூ கலர்ஸ் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. சீட் கவர்லாம் வண்டியில் இருந்தது தாங்க, வண்டியில் ஒரிஜினலாக இருந்தது தான். அதை டீட்டெயிலிங்லாம் பண்ணி அவங்களுக்கே ரிட்டன் கிளியராக அதே மாதிரி கொடுத்துருக்குங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. இது கம்ப்ளீட் ரீபெயிண்ட் வண்டின்னு சொன்னால் பொதுவாகவே அவரே வண்டி கஸ்டமரே பார்த்தீங்கன்னா இது புது வண்டியான்னு கேட்டுட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ங்க. இன்ஜின் செக்ஷன் இதே தாங்க, அப்படியே பிளாக் அடிச்சிருங்க. இப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு கிளாரிட்டியாக தீர்தா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பிளாக்ங்க, அதே சேம் பிளாக்ங்க. வண்டியில் என்ன பிளாக் இருந்ததோ அதே பிளாக் அடிச்சிருக்கேங்க. ப்ரோ, இப்போ இது பெயிண்ட் பண்ணுறோம்ல நம்ம, ஸோ ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ நாள் ஆகும்? அது காரை சம்மந்தமாக இல்லை பெயிண்ட் சம்மந்தமாக? அது இது ஆக்சுவலாக கார் கம்ப்ளீட் பெயிண்டிங் அப்படின்னாலே மேக்ஸிமம் 1 மந்த் ஆகிடுங்க கம்ப்ளீட்டாக. ஒரு பெயிண்டிங் ஜாப்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் வண்டி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 மந்த் கம்பல்சரி ஆகிடுங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வெதரு அதெல்லாம் வந்து செகண்டரிங்க. ஃபஸ்ட் விஷயம் இங்கே டீட்டெயிலிங் ஒர்க்குங்க. நீட்டாக தேய்ச்சி க்ளீனாக பட்டி பார்த்து இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டோருடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வண்டி இருந்தது, அதோடய ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டோரே பார்த்திங்கன்னா இந்த நர்வே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தது. அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி டோர்லாம் வந்து அலைன்மெண்ட் பார்த்து இந்த இடம்லாம் அலைன்மெண்ட் பார்த்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேங்க. அப்படியே பட்டியில் பார்க்குறது இல்லைங்க, இது ஃபுல்லாகவே டிங்கர்கிட்ட கொடுத்து தெளிவாக அவங்களுடைய பாடி ஷாப் அவங்களுடைய ஒர்க்கு. இது வந்து ரொம்ப வயசான ஒரு டிங்கருங்க, ஒரு 50+ இருக்கிற டிங்கர் தான் இதை வண்டியை பண்ணி கொடுத்தாரு. அவருடைய ஏஜுக்கு அவருடைய இதுக்கு வந்து ரொம்ப பழைய வண்டிங்கெலாம் பார்த்துட்டு இருந்த ஆள் அவர்கிட்ட கொடுத்ததுனால தான் இது வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வந்திருக்கேன். இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டிங்கர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும். பட் ஆனால் இவங்களாம் வந்து ஒரு சின்ன சின்ன கைப்பனை சுற்றி மட்டுளி இதெல்லாம் வச்சு இவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீட்னஸாக பண்ணுற வேலை தாங்க இதெல்லாம். அதனால தான் டீட்டெயிலிங் ஒர்க் வந்து டைம் எடுக்குங்க. 1 மந்த் ஏன் டைம் பீரியட்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நாள் டிங்கர்கிட்டே போய்டும். மேக்ஸிமம் ஒரு 20 days வந்து பெயிண்டர் எடுத்துப்பார். அது நீங்கள் கொடுக்குற கலரை பொறுத்து யூனிக்கான கலராக இருந்தது அப்படின்னா, இப்போ இவருக்குலாம் வந்து கலர் சூஸ் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டாரு. 10 நாள் பாடி கலருக்கே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒரு கலர் பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு கலர் பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபர்தராக அவர் என்ன பண்ணார், ரெட்டுக்கே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ரெட்டுக்கு வந்தார். ப்ளூவே நல்ல கலர் தானே, நிறைய பேர் ப்ளூவே நல்ல கலர் தானே அப்படின்னாங்க. நாங்களே ரிட்டர்ன் வேறு சொன்னோம், ப்ளூவே நல்லா தான் இருக்குது, வேலையை ஆரம்பித்த பிறகும் ப்ளூ இன்னும் கொஞ்சம் பெட்டரான வேறு எதனா ப்ளூ கொடுக்கலாம், வண்டியில் வந்து ஒரிஜினல் ப்ளூ வேண்டாம் வேறு எதனா ப்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்கு வேறு கலர் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு கலரை மாற்றி கொடுத்தாரு. வண்டி வந்து இந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து பெயிண்டரும் டிங்கரும் தான். ஒரு ஃபுல் எஃபர்ட் வந்து அவங்களுக்கு தான். இந்த ஸ்டிக்கரிங்லாம் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கம்பெனியில் கேட்டால் இது கிடைக்கல. இது ஸ்டிக்கரிங் வந்து திருப்பி நம்ம அடித்து இதே மேட் கலர் அடித்து இந்த கார்னர் ஸ்டிக்கரிங்லாம் கரெக்ஷனாக பண்ணி எடுத்து வந்து பீடிங்ஸ்லாம் எல்லாமே புதுசாக போட்டு வண்டியில் இருந்த பீடிங்ஸ்லாம் டேமேஜ்
டேமேஜ் ஆன புது பீடிங் போட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோகிராம் க்ரோம் வரும். இந்த ஹேண்டிலில் இந்த இடத்துல க்ரோம் வரும். அந்த க்ரோம் வந்து டேமேஜ் ஆகிருந்தது. அந்த டேமேஜ் ஆன க்ரோம் எடுத்தோன்னா ஹேண்டிலே மாற்றணும். அந்த ஹேண்டில் மாற்றணுன்னா ஹேண்டிலோட காஸ்ட் ஹெவியாக இருந்தது. அதனால் ஹேண்டில் காஸ்ட்லாம் வேண்டாம், நம்ம இதையே ரெடி பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த கலருக்கே திருப்பி ரிட்டர்ன் கலர் பண்ணி கொடுத்துருங்க. வேறு எதுவுமே அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த அலாய் வீல்ஸில் வீல் போல்ட்ஸு, இந்த வீல் போல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டில் இருந்தது. இது எல்லாமே வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக திருப்பி அதை ரஸ்ட்டு கிளியர் பண்ணி எடுத்து இதே ஒரிஜினல் வண்டியில் வந்த போல்டு தாங்க. இது எல்லாமே இந்த எல்லா வீல்லையும் இருக்கிறது இந்த வண்டியில் வந்து ஒரிஜினல் போல்டு. இந்த ஸ்பாய்லர் வந்து வண்டியோட ஒரிஜினல் ஸ்பாய்லருங்க. வண்டியோட ஒரிஜினல் ஸ்பாய்லருங்க. இது கிரே கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க, இந்த அலைவில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை கொடுத்துட்டோங்க. டைல் லைட்ஸை வந்து லைட்டாக மேட் பண்ணி கொடுத்தோங்க. டைல் லைட் இதுக்காக இல்லைங்க, இதுவும் கலர் தாங்க, இதுவும் பிளாக் தாங்க. இது பிளாக் எடுத்து இது கலர் இதுக்காகவே தனியாக அடித்து கொடுத்துருங்க. இது நல்லா வெளிச்சமே நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், உங்களுக்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதில் இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குங்க. பிரேக் லைட்ஸ்லாம் அந்தளவு இது பாருங்கள், இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே பிரைட்னஸ் இருக்குங்க. அப்புறம் இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குங்க. கண்டிப்பாக பிரைட்னஸ்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க. அப்புறம் டூமுங்க, எல்இடி டிஎல்ஆர் செட் பண்ணியிருக்குங்க வண்டிக்கு எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாங்க. இது கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தாருங்க, டிஎல்ஆர் பண்ணணும்னு கேட்டாருங்க. சரி, அவருக்காக டிஎல்ஆர் பண்ணி கொடுத்ததுங்க. இன்னும் ஹெட்லைட் பல்பும் ஒயிட்டு கேட்டாருங்க, ஒயிட்டு போட்டிருக்குங்க. ஃபாக் லேம்ப் தாங்க ரொம்ப ஆல்ட்ரு பண்ணணும், நிறைய பிளான் பண்ணோம். பட் ஆனால் ஃபாக் லேம்ப்க்கு வந்து காஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு அப்படின்றனால காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்றனால ஃபாக் லேம்புடைய இதையும் குறைச்சிட்டோங்க. சரி வேண்டாம், ஒரிஜினல் ஃபாக் லேம்பே போட்டுக்கலாம், எல்லோஷியாகவே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டுங்க. இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு செலவு குறைக்கணும்னு பார்த்தோம். செலவு குறைச்சி தாங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது நீங்கள் சொன்னீங்க 1 மந்த் ஆகும் அப்படின்ட்டு ரெடி ஆகிறதுக்கு. இதுவே பெரிய காரு டாடா சுமோ அந்த இதுவும் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களா பெயிண்ட்டு? ஆமாங்க, பாடி இன்னர் எல்லாமே ஃபுல்லாக இன்னர் எல்லாமே பெயிண்டிங் தாங்க. எதுவுமே வண்டி வந்து உள்ள பேனல்ஸ்லாம் கூட பெயிண்டிங் தாங்க. இன்னர் பேனல் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு அடிச்சிருக்குங்க. ஓகே, எல்லா சீட் கவர்ஸு கீட் எல்லாமே பிரிச்சுட்டு தாங்க அடிச்சிருக்கு. சீட்டெல்லாம் எடுத்துட்டோம், ஃப்ளோர் மேட்லாம் எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்துகிட்டு தான் உள்ளே அடிச்சிருக்குங்க. அதுக்கு தாங்க அந்த டைம் பீரியடுங்க. ஒரு 10 நாள்லேயே அடிக்கலாம், 5 நாள்லேயே அடிக்கலாம்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கான ஒர்க்கு அந்த மாதிரிங்க, இதுக்கான ஒர்க்கு இந்த மாதிரிங்க. இது ஒர்க்கோட டீட்டெயில் வெளியே வரப்போ ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குங்க. ஸோ அதான் நான் இப்போ கேட்டிருந்தேன். ஸோ பெரிய காரு டாடா சுமோ ஸ்கார்பியோ இந்த மாதிரி காருக்குலாம் வந்து அதே 1 மந்த் ஆகுமா, இல்லை அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்? அதாங்க, நீங்கள் கொடுக்குற ஒர்க்கை பார்த்தாங்க. இப்போ இவங்க வந்து கம்ப்ளீட் பாடி பெயிண்டிங் கேட்டாங்க. கம்ப்ளீட்னா உள்ளே எல்லாமே சேர்த்து தாங்க கம்ப்ளீட் பாடி பெயிண்டிங். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வெளியே வரைக்கும் அடித்தா போதும், உள்ளெலாம் வேண்டாம் அப்படின்வாங்க. அந்த வெளியே வரைக்கும் அடித்தா போதுன்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அந்த இதுக்கு வந்து டைம் பீரியட் வந்து ஷார்ட் டைம்லேயே முடிச்சு கொடுத்துடலாம். பட் ஆனால் வெளியவே அடித்தா மட்டும் பத்தாதுங்க, உள்ளேயும் சேர்த்து அடித்தா தான் அது ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வேணால் கண்டிப்பாக வந்து வெளியும் அடிக்கணும், உள்ளேயும் அடிக்கணுங்க. ஸோ இவ்வளோ குவாலிட்டியாக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் எவ்வளோ ஆகும்? இந்த வண்டிக்கு நாங்கள் கொடுத்த கோட் பார்த்திங்கன்னா 35 கொடுத்தோம். ஓகே, 35 கொடுத்தோம். ப்ளஸ் ஒரு 5000 வந்து எக்ஸஸாக ஆச்சு அந்த டைமில். கொஞ்சம் கலர் ப்ளஸ் இல்லாமல் வந்து மெட்டீரியல்லாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ்க்குலாம் ரேட்டு கொஞ்சம் ஏறிச்சிங்க. அதனால் இது ரேட்டு வேரியேஷன் வந்ததுங்க. ஒரு 5000 ரூபா முன்ன பின்ன வந்ததுங்க, அவ்வளோதாங்க. ஒரு 40 வரைக்கும் முடிஞ்சதுங்க இந்த வண்டி. பெயிண்ட் இது சம்மந்தமாக எல்லாமே சொன்னீங்க. ஸோ நம்ம கேரேஜை பற்றி சொல்லிடுறீங்களா? நம்மளது பக்கத்தில் இருக்குங்க கேரேஜ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 360 ஆட்டோமோட்டிவ்ங்க. பக்கத்தில் நியர்பை பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் வந்து அண்ணாச்சி லாலா கடை சொல்லுவாங்க. ஆர்க் கேரேஜுங்க. கம்ப்ளீட்டு சூப்பர் பைக்ஸும் 2 ஸ்டோக்கு விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோங்க. எல்லா விதமான கார், எல்லா விதமான பைக்கும் பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம், ரெடி ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட். இப்போ டிங்கரிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சஸ்பென்ஷன் ஒர்க் முடிச்சுட்டு பெலனோ ரெடி பண்ணுறோம். இது இன்ஜின் பிரிக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த வண்டி. பென்லி இதுவும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஆமாங்க. இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்களா? கண்டிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங் இல்லைனா உங்கள் சர்வீஸில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கா அதை சொல்லுங்கள். கண்டிப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே லேபரில் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லாங்க. ஏன்னா மெட்டீரியலில் பெரிய டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நமக்கு வர டிஸ்கவுண்ட்டே வந்து அதுதாங்க நம்மளோட மார்ஜின். அந்த மார்ஜின்லேருந்து எங்களால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஒர்க்கு வந்து இந்த வீடியோவிலே தெரியும் ப்ரோ. ஸோ இந்த காரோட லுக்கு
புது கார் வாங்கினா கூட இவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது போல். அண்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் ARK.